ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன விஷயம்னா, இன்றைக்கி இந்த யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்காக போய் காசு கொடுத்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. ஸோ நானே ஏமாந்துட்டு தான். எப்படின்னா, நான் ஒரு சின்ன டவுட் எல்லாமே நான் சேனல் ஓப்பன் பண்ணி 50 சப்ஸ்கிரைபர் அதுக்கப்புறம் லைவ்லாம் போட்டு எல்லாமே பண்ணியும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. சரி, நான் அதை போய் நான் கேட்கலான்னு போனேன். ஸோ அதுக்கு எப்படின்னா, ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. நான் அது யாருன்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. அவங்க போட்டிருந்தாங்க. நான் ஒரு சின்ன டவுட்டு என்னென்னா, அந்த வாட்ச் அவரை பற்றி நான் ஒரு சின்ன டவுட் தான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் காசு போட்டிங்கன்னா நான் அதோட ஆன்சர் சொல்லுவேன், என்ன பதில்னு சொல்லுவேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அது இல்லாமல் ஃபோன் நம்பர் இதெல்லாமே நான் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஆனால் என்ன சொன்னாங்க, இல்லை உங்களோட இது வெரிஃபிகேஷன் ஆகலை, நீங்கள் அதுக்கு தனியாக 500 கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட நான் சொன்னேன், அவ்வளோலாம் என்கிட்ட காசு இல்லை சிஸ்டர், நீங்கள் இந்த டவுட்டை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் அதை நீங்களாவே பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு இது நீங்கள் காசு கொடுத்தாதான் நான் இதுக்கு ஆன்சர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. நானும் தெரியாமல் புரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜிபே பண்ணிவிட்டேன். பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க, இது இது அப்படி தான் இருக்கும், நீங்கள் டெய்லி ஒரு 3 வீடியோ போடுங்க, 3 ஷார்ட் போடுங்க, ஒரு லாங் வீடியோ போடுங்க, லைவ்லாம் போட வேணாம், ஏன்னா லைவில் அவ்வளோவா வேவ்ஸ் போகலை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு 200ரூவான்றது ரொம்ப அதிகமான காசு. ஏன்னா அதை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை இது பண்ணுறோம். ஆனால் அவங்க ஈஸியாக நம்ம போய் அதை கேட்குறதுனால அது நம்ம மேலே தான் தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் தேவையில்லாமல் போய் காசு கொடுத்து இது பண்ணாதீங்க. நான் அப்படி தான் ஏமாந்துட்டேன். அவங்க சொல்லி அவங்க இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் இதுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் மானிட்டேஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அமௌண்ட் வரல, இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துக்காக அவங்கள்ட்ட போய் காசு கேட்டால் அது சரி ஓகே அப்படின்னலாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு 200ரூவா வாங்குறது அது ரொம்ப கோபமாக வருது எனக்கு. சரி, அந்த டைமில் நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. யாருமே யூடியூப்பில் ஆளாளுக்கு ஒன்று சொல்ல தான் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு வாட்ச் அவர் வரணுன்னா காசு அனுப்புங்க, நான் எப்படின்னு சொல்லித்தரேன், சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகணும்னா எப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஆகாதுங்க. நம்ம வீடியோ போடணும், நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், அப்போ தான் வாட்சவர் கூடும். ஸோ என்ன பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் வாட்சவர் அதானா அதாகாது. நம்ம நல்ல வீடியோ போடணும், நல்ல லைவ் போடணும், ஷார்ட் வீடியோ போடணும், அப்போ தான் சப்ஸ்கிரைபர் வருவாங்க, வாட்சவர் வரும். ஷார்ட் வீடியோ போட்டிங்கன்னா வாட்சவர் சப்ஸ்கிரைபர் வருவாங்க. இந்த மாதிரி லாங் வீடியோ லைவ் இதெல்லாம் போட்டிங்கன்னா வாட்சவர் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா ஏஐயில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி காசு கொடுத்து ஏமாறாதீங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ காசு தேவையில்லை, அது நம்மளாவே தெரிஞ்சுக்கலாம். நான் பண்ண தப்பை நீங்கள் யாருமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்து போடுறேன். ஏன்னா அந்த அந்த ஒரு அது 5 ரூபாவோ 10 ரூபாவோ அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி அது ஏதாவது ஒரு தேவைக்கு வச்சுருந்துருப்போம். அது நம்ம இப்படி இந்த மாதிரி நம்மளுக்கு காசு வரும்ல யூடியூப்லேருந்து. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்டில் நம்ம அதை செய்வோம். ஆனால் அப்படிலாம் ஆகாது, அவ்வளோ சீக்கிரம்லாம் இருக்காது. நம்ம உழைப்பை போட்டால் தான் அது நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வீடியோஸ்லாம் போடுங்க. நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 1 மந்த்து கூட ஆயிருக்காது. அதுக்குள்ளேயே எனக்கு இன்னும் வாட்ச் அவர் வரலையே, இன்னும் யாருமே பார்க்க மாட்றாங்களே அப்படின்லாம் ஒரு ஏக்கம் இருக்கும். சரி, நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும்ல, அப்போ மாறிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை
பெருசாக எடுத்துக்காமல் போகிறேன். நீங்களுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். யூடியூப்பில் வந்து டக்குன்னுலாம் எல்லாமே மாறாது. திடீர்னு ஒரு வீடியோ லட்சக்கணக்கில் பார்க்கலாம், அப்படி கூட மாறலாம். இல்லைன்னா ஒரு வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல வீடியோ போடுங்க, நல்லா எடிட் பண்ணி போடுங்க. அது ரொம்ப எடிட் பண்ணி போடாமல் சும்மா நார்மலாக ஓரளவுக்கு எடிட் பண்ணி போடுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ காசு கொடுத்து மட்டும் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா காசு கொடுத்து ஏமாந்து நீங்கள் ஐடியா அவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஐடியா வந்து அவங்க எல்லாம் அவங்களோட கைப்பக்குவம் மாற்றிக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இது பண்ணுங்கள். ஏன்னா நான் அதனால தான் என்கிட்ட அந்த மாதிரி யூடியூப் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் அப்போ தான் வாட்ச் வர இது தரேன் அப்படி இப்படிலாம் சொன்னால் நான் தரமாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் மூளை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்களும் நல்லா யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் இப்போ எனக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபர், இப்போ ஒரு 200-300 சப்ஸ்கிரைபர் வரப்போகிறாங்க. இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பெருசு தான். இது போச்சுன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதனால சொல்கிறேன், அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து எதுவும் பண்ண வேணாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்கள். இல்லையா உங்களுக்கு யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அவங்கள்ட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக. பட் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு கேவலமாக ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள், அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பண்ணுங்கள். கரெக்டாக செட்டிங்ஸு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர் வந்துடும். நீங்கள் தேவையில்லாமல் போய் காசு கொடுத்து நான் வாட்ச் அவர் வந்து ஒரு சின்ன டவுட்டுங்க, ஏன் இப்படி வாட்ச் அவர் இந்த மாதிரி காட்டுது அப்படின்ற ஒரு ரீசனுக்கு 200 அது வந்து ஒர்த்தா என்னன்னு தெரியல. ஸோ நீங்களே சொல்லுங்கள். அது என்னோட முட்டாள்தனம் தான், திட்டாதீங்க. சரி, ஓகே. நீங்களும் இந்த மாதிரி ஏமாற வேணாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் எல்லாம் வரும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.